அதாவது இ பாஸ் இல்லைனா தானே கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் நம்மளால டிராவல் பண்ண முடியாது. ஆனா இப்ப இ பாஸ் இருந்தாலும் புதுசா கொண்டு வந்திருக்கிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் படி நீங்க இல்லனா கண்டிப்பா இ பாஸ் வச்சிருந்தாலும் உங்களால ஊட்டி அண்ட் கொடைக்கானலுக்கு டிராவல் பண்ண முடியாது. என்ன ஏதுன்னு சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஜூன் 1 வரைக்கும், ஏப்ரல் 1ல இருந்து ஜூன் 1 வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல்லாம் போலாம் பங்குன்னு பிளான் போட்டுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டுருங்க. என்ன இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன விஷயம்ன்றத சொல்றேன். ஏப்ரல் 1ல இருந்து ஜூன் 1 வரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா கொடைக்கானலுக்கு வீக் டேஸ்ல வெறும் 4000 வெஹிக்கிள் மட்டும் தான் அலோ பண்ண போறாங்களாம். வீக்கெண்ட்ல 6000 வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் அலோ பண்ண போறாங்க. ஊட்டிக்கு வீக் டேஸ்ல 6000 வெஹிக்கிள்ஸும் வீக்கெண்ட்ல 8000 வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் அலோ பண்ண போறாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா அடுத்த மாசம் தானே நம்ம ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து இ பாஸ் எடுத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்ல. இப்பவே எடுத்துக்கங்க. ஒருவேளை அந்த கவுண்ட் வெஹிக்கிள்க்கு மேல போயிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் உங்களை உள்ள அலோ பண்ணாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா அங்க பிளாஸ்டிக் ரொம்ப 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 கவனிப்பாங்க. அது ஃபுல்லாவே தடை பண்ணிருக்காங்க. அங்க போயிட்டு தேவையில்லாம வாட்டர் பாட்டில் எடுத்து யூஸ் பண்றீங்க பப்ளிக்ல பார்த்தாங்கன்னா ஸ்பாட்லயே ஃபைன் போடுவாங்க. அதனால தயவு செஞ்சு அது இல்லாம பாத்துக்கங்க. ரெகுலரா போற அங்க வேலை செய்யற அந்த ஊர் மக்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. முக்கியமா பஸ்ல போறவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க உங்க ஓன் வெஹிக்கிள்ல வண்டியா இருந்தாலும் காரா இருந்தாலும் எடுத்துட்டு போறீங்கன்னா இ பாஸ் கண்டிப்பா வேணும், எடுத்து வச்சுக்கோங்க. இ வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்குறாங்க, பாத்துக்கங்க.